போனா காலியா இருக்கு அந்த கோவில். அங்கேயும் ஒரு சிவலிங்கம் இருக்கு. ஒரு வயசானவர் படுத்துட்டு இருக்கார். எப்படி படுத்துட்டு இருக்காருன்னா, மறுபடியும் இவருக்கு கோவம் வரா மாதிரி படார் படார்னு கோவம் வந்துடுறது நாமதேவருக்கு. சிவலிங்கத்துக்கு மேல அந்த காலை அப்படி தூக்கி வச்சுன்னு படுத்துட்டு இருக்கார். யாரா இருந்தாலும் கோவம் வரும், நம்மளுக்கும் வரும். ஓங்கி அறையறார். அவர் எழுப்புறார். என்ன பண்ணிட்டு இருக்க? பகவான் மேல இப்படிதான் உன்னோட பாதத்தை வச்சுட்டு படுத்துக்கிறதா? அவர் தேடுன்னு தேடுறார். எழுந்துட்டு, ஏன்னா அப்படி நிம்மதியா தூங்கிட்டு இருந்தவரை படார்னு அரைஞ்சு வேற எழுப்பியிருக்காரு. அவருக்கு சத்த நேரம் ஒன்னும் புரியல. எழுப்பினது மாத்திரம் இல்லாம வாழ்வாள்னு கத்துறார். அது இன்னும் புரியல. ஒருத்தன் ஊர் பேர் தெரியாதவன் வந்து நம்மள இப்படி கத்தின்னு இருக்கானேன்னு அவர் பாக்குறார். அதை தாண்டி பகவான் மேல காலை வச்சுட்டு படுத்துக்கிறதான்னு கேட்கிறார். அதுல இன்னும் கன்ஃபியூஸ் ஆயிடுறார். அவர் சுத்தி சுத்தி பாக்குறார். எங்க தோ உன் கண்ணுங்க முன்னாடி இருக்கே சிவலிங்கம். அப்ப கொஞ்ச நேரம் அப்படி பாத்துட்டே இருக்கார். இவருக்கு கோபம் ஏறுறது. ஒன்னும் அவர் இதெல்லாம் பண்ணினதுனால, ரெண்டாவது அவர் கேட்கிற கேள்வி எதுக்குமே இவர் பதில் சொல்லாம பார்த்து நம்மட்டு சிரிப்பு சிரிச்சுன்னு உட்கார்ந்து இருக்கார். பொறுமையே இல்ல நாமதேவருக்கு. திருப்பியும் கேட்கிறார் கத்தி. அவா இது எல்லாத்தையும் கடந்தவா, அதனால நம்ம எதை கேட்டாலும் அவளுக்கு சர்வசாதாரணமா தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு நம்மட்டு சிரிப்பு சிரிச்சுண்டு நாமதேவரை பாக்குறார். அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லல. அப்பவும் வாப்பா ஞான்தேவ் அம்சானா உன்ன அப்படின்னு கேக்குறார். இவருக்கு ஒண்ணுமே புரியல. ரொம்ப இத்தனை மைல் தாண்டி நடந்து வந்திருக்கோம். அப்போ வந்து டைரக்டா வாட்ஸ்அப்ல எல்லாம் அனுப்ப முடியாது மெசேஜ். ஐ ஹவ் சென்ட் ஹிம் அக்ராஸ் டு யூ, ப்ளீஸ் டேக் கேர் அப்படின்லாம். எப்படி இவருக்கு தெரிஞ்சது அப்படின்னு பாக்குறாரு. அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா கோபம் அடங்க ஆரம்பிக்கிறது. எதனால அவர் முதல்ல பதில் சொல்லலன்னா, இந்த இடத்துல அவ்வளவு ஆத்திரமும் கோபமும் இருக்கும்போது யாரு எவ்வளவு ஞானம் சொன்னாலும் ஏறாது உள்ள. அதனாலதான் அதுக்கு பேர் கண்மூடித்தனமான கோபம் அப்படின்னு பேரு.